சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, வியாதிகளே வராமல் விரட்ட என்ற தலைப்பிலே உடல் நலம் பற்றி ஆன்மீக யோசனைகள் சிலவற்றை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். இன்றைய சிற்றுரையிலே இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும், உடற்பயிற்சி பண்ணணும், அந்த மாதிரி குறிப்புகள் நான் சொல்ல வரல. அதற்கான பகுதி இதல்ல. இது முழுக்க முழுக்க ஆன்மீக சொற்பொழிவு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உடல்நலம் பற்றிய வீடியோக்கள் அதில் பார்க்கலாம். ஆன்மீகத்தினாலே உடல் நலத்தை பாதுகாக்க சில அடிப்படையான குறிப்புகள். ஏன்னா நம்ம நாட்டில் வைத்தியம் முதற்கொண்டு ஆன்மீகம் என்ற அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டது. இப்போ இன்றைக்கி அலோபதி இருக்குதுன்னா, ஒரு அலோபதிக் டாக்டர் ஆத்திகராக இருக்கலாம், நாத்திகராகவும் இருக்கலாம். முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை இல்லாமலே அலோபதி வைத்தியம் பார்க்கலாம். இருக்கிறார்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க படிக்கிற படிப்பு எப்படிப்பட்டதுன்னா, இதையும் அதையும் சேர்த்தா இன்ன விளைவு வரும், இந்த நோய்க்கு இது கொடுத்தா குணமாயிடும். இது அனுபவத்தில் சோதனை சாலையில் ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படி தான் சொல்லி தர்றாங்க, அவங்களும் படிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி அவங்க பார்க்குற வைத்தியம். ஆனால் நம்ம நாட்டில் சித்த வைத்தியமானாலும் ஆயுர்வேத வைத்தியமானாலும் முழுக்க முழுக்க ஆன்மீக அடிப்படையிலே ஏற்பட்டவை. நீங்கள் வைத்திய சாஸ்திரம் ஆரம்பிக்கிற போதே அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் இறை அருளாலே நிகழ்கிறது, மருந்து அளிப்பது மருத்துவன் கடமை, நோய் நீங்குவது இறைவன் திருவருள் அப்படின்னு முழுக்க முழுக்க கடவுளை கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ஒரு மூலிகை பறிக்கிறோம்னா கூட நாள் நட்சத்திரம் பார்த்து அதுக்குரிய தெய்வத்தை கும்பிட்டு பூஜை பண்ணி அப்படி அது ஆன்மீகமாக தான் அது போகுது. நாத்திகர்கள் இங்கே ஆயுர்வேத வைத்தியம் பார்த்து அது சிறக்காது, சித்த வைத்தியம் பார்த்தாலும் சிறக்காது. ஒரு லேகியம் உருட்டி கொடுத்தா கூட அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி தான் கொடுக்கணும். கடவுளே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி பலிக்கும்? அதனால் நம்ம நாட்டில் நல்ல ஆரோக்கியத்துக்கு அடிப்படை காரணம் இறை அருள், நோய்களுக்கு அடிப்படை காரணம் கர்மவினை என்று இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 60-70% மேலே ஆன்மீகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 30% தான் மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடவுள் இறையியல் இல்லாமல் ஆயுர்வேதமோ சித்த வைத்தியமோ இல்லை, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அப்படி இருக்குது. அதனால் இவங்க ஆன்மீகத்தை எந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, ஆன்மீகத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏன் அவ்வளோ தூரம் நெருக்கடியான ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்கங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்தா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். நம்ம நாட்டில் ரகுவம்சம் என்று ஒரு காவியம் உண்டு. அது எதை பற்றியது அப்படின்னா, ராமன் பிறந்த ஒரு வம்சம் அது. சூரிய பகவான் ஸ்வயம்பூமனு இச்சுவாகு அங்கே தொடங்கி வருது வரிசையாக. அப்படி அந்த வம்சத்தில் ராமன் வந்தான்.
இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சூரிய வம்சத்தில், இந்த ரகு வம்சத்தில் பிறந்த எல்லா மன்னர்களுமே ஆயிரக்கணக்கான ஆண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. இளமை மாறாமல் இருந்திருக்கிறாங்க. சாதாரண மனுஷனால் சாதிக்க முடியாததெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. உடல் ரீதியாக நூற்றுக்கணக்கான மனைவிகள் வைத்திருந்திருக்கிறார்கள். இளமை குறையலை, வியாதி வரலை, இப்படிலாம் போட்டிருக்கு. அதை படிச்சுட்டு இது முழுக்க கப்ஸா அப்படின்னு தூக்கி எறிகிற மாதிரி இருக்குது அந்த புஸ்தகம். சந்திரவம்சத்திலே பிறந்த மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க கூட எல்லாம் அரௌண்ட் 100 இயர்ஸ் தான் இருக்கிறாங்க. எல்லாம் 100, 105, 110 தான். யாரும் ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்ததாக பாண்டவர்களை பற்றி வரலாறு இல்லை. இவ்வளவுக்கும் அவங்களும் பாண்டவர்கள் யாருன்னா, ஒருத்தன் இந்திரனுக்கு மகன், ஒருத்தன் யமதர்மராஜாவுக்கு மகன், ஒருத்தன் நகுலன் நகுலன் சகாதேவர்கள் அஸ்வினி தேவர்களுக்கு பிள்ளைகள், வாயு பகவான் பிள்ளை பீமன், எல்லாம் இவங்களும் தேவபுத்திரர்கள் தான். ஆனால் இவங்கக்கிட்ட அப்படி ஒன்றும் பிரமாதமாக ஒரு சாதனை இருக்கிறதாக தெரியவில்லை. அப்போ இந்த ரகுவம்சம் என்ற ஒரு வம்சம்தான் ஆயுள் ஆரோக்கியம் என்ற 2 விஷயத்திலே அமானுஷ்யமான சாதனைகள் படைத்திருக்கிறது. அப்போது இந்த ரகுவம்சத்தில் என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இவர்கள் பேட்ரியார்க்கல் டைனாசிட்டியை ஃபாலோ பண்ணுகிறார்கள். மேட்ரியார்க்கல் டைனாசிட்டி அவங்க எடுத்துக்கல, அதாவது தந்தை வழி வம்சம், தாய் வழி வம்சத்தை பற்றி அவங்க அக்கறைப்பட்டுக்கலை. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் தொடங்கி ஒவ்வொருத்தராக இறக்கிட்டு வரும்போது நம்ம தகப்பனார் வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள், பகவான் தொடங்கி, பிரம்மா தொடங்கி, பிரஜாபதி தொடங்கி, கோத்திரங்கள், பரத்வாஜ கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போய் ஒரு கோத்திரத்தில் முடியுது, ஒரு மூலபுருஷரில் போய் முடியுதுன்னா, அது நெடுக என்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, முதன்னு பிரம்மாவை படைத்து பகவான் நான் உனக்கு தந்தை என்று சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரம்மா பிரஜாபதிகளை படைத்து அவர்கள் மூலமாக மனிதர்களை படைக்கிறான். அப்படி வரும்போது முதலில் நேரடியாக நின்று அருள் செய்த இறைவன், பிறகு பிரதிநிதித்துவம் மூலமாக, அதாவது பிரம்மாவின் படைப்புகளின் மூலமாக உடம்பை தர்றான், உயிரை தர்றான். இப்போ எனக்கு இந்த உடம்பு இருக்குது, உயிர் இருக்குன்னா பகவான் கொடுத்தது தான். நேரடியாக கொடுக்கல, எங்கள் அப்பா மூலமாக கொடுத்தான், எங்கள் அப்பா அம்மா மூலமாக கொடுத்தான். ஆனால் அவர்களுக்குள்ளே அவன்தான் இருக்கிறான். அவன் மகிமையில் தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் ஆகிறார்கள், ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். அப்போது இந்திய நாட்டில் ரிஷிகள் என்ன பண்ணினாங்க, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அவனை அவனுடைய பெற்றோர் மூலமாக உருவாக்கின இறைவனை பற்றி பேசுகிறார்கள். இப்போ நாமெல்லாம் அந்த அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறதோடு நின்றுக்கிறோம். அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறாங்க டீப்பாக. அப்படி பார்க்குற போது பிரம்மாவை படைத்த முதல் தகப்பனாகிய ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மா தொடங்கி பிரஜாபதிகள் வழியாக, கோத்திர புருஷர்கள் வழியாக இன்றைக்கி நம்ம தகப்பனார் வரைக்கும் உள்ளுரை பொருளாக பிரதிநிதியாக இருந்து அருள்பாலிக்கிறான். அப்போது பிரம்மாவும் பகவானால் தான் படைக்கப்பட்டான், நாமும் பகவானால் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் நேரடியாக படைக்கப்பட்டான், நாம் பிரதிநிதி மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கும் அங்கும் இறையருள் தான் வேலை செய்கிறது. அப்போ மறைமுகமாக இருந்து வேலை செய்யக்கூடிய இந்த நாராயணன் என்ற தத்துவம் கோத்திர நாராயண வியூகம் என்று அழைக்கப்படுகிறது. கோத்திரங்கள் ரூபமாக, கோத்திரங்கள் வடிவாக இருந்து அருள் செய்யும் செயல்படும் நாராயணன்.
அப்போ எங்கள் அப்பாவை நான் கும்பிட்டேன்னா சாதாரண ஞானம், எங்கள் அப்பாவுக்குள்ளே இருந்து எனக்கு அருள் செய்த நாராயணனை கும்பிட்டேன்னா, அந்த அப்பா நாராயணனுக்கு நான் வணக்கம் தெரிவித்தால் எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது இன்னும் பெட்டர் நாலேஜ். இந்த அறிவிலே ரகுவம்சத்து ராஜாக்கள் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரம் எங்கே பார்க்குறோன்னா, தசரதன் ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னபோது கோபம் அடைந்த லக்ஷ்மணன் அவங்க அப்பாவை கொல்றதுக்கு போகிறான். நான் இப்போவே அந்த கிழவனை கொண்டுட்டு உங்களை பதவியில் உட்கார வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு கிளம்புறான். அப்போது ராமன் சொல்கிறான், இப்போ வால்மீகி ராமாயணம் படித்து பாருங்கள், நம்முடைய இக்ஷுவாகு வம்சத்திலே அன்று தொடங்கி இன்று வரை தகப்பன் என்பவர் பிரத்யட்சமான நாராயணன் அல்லவா, பிரத்யட்சமான பகவான் அல்லவா, அவரை பற்றி நீ இப்படிலாம் பேசலாமா, இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரலாமா, வேறு யாருக்கு வேணாலும் வரலாம், ரகுவம்சத்து பரம்பரையிலே இது வரலாமா, தவறு என்கிறான். அடுத்து இவன் காட்டுக்கு புறப்படுகிற போது காட்டிலிருந்து நாட்டுக்கு அவனை கூட்டி வர வேண்டும் என்று வசிஷ்டர் முதலியவர்கள் எல்லாம் கூட்டமாக கூப்பிடும்போது இவனை பெற்ற தாயாகிய கௌசல்யா என்ன சொல்கிறா, நானும் ஒரு பேரண்ட்டு தானே உனக்கு, இப்போ நான் சொல்ல நீ வா வீட்டுக்கு வா, காட்டுக்கு போகாத, அப்பா ஒரு பேரண்ட்டுனா நான் ஒரு பேரண்ட்டு தான், நானும் பெற்றோர் தானே, என் பேச்சுக்கு மதிப்பு கொடு, திரும்பி வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராமன் என்ன பதில் சொல்கிறான், நம்முடைய இக்ஷுவாகு வம்சத்திலே பித்ருவாக்கிய பரிபாலனம் தான் முக்கியம் என்று உங்களுக்கு தெரியாதா? அவன் மறைமுகமாக என்ன சொல்கிறான், நீ பேரண்ட்டு தான், ஆனால் அம்மாவுடைய உத்தரவு அப்பாவுடைய உத்தரவு ரெண்டுக்கும் டங்கு வரும்போது அப்பாவுடைய உத்தரவுக்கு தான் இந்த ரகுவம்சம் கீழ்ப்படியும். ஏன்னா அந்த கோத்திர நாராயண வியூகத்துக்கு நாங்கள் வைத்திருக்கிற மதிப்பு. அப்போ அந்த ஒரு நம்பிக்கையும் கொள்கையும் பக்தியும் அவர்களுடைய ஆயுளுக்கும் இளமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் பலத்துக்கும் ரகசியமாக இருந்திருக்கிறது. இதை சத்திரியர்கள் ரகசியமாக போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இப்போ அந்த ராஜ பரம்பரையில் இன்றைக்கும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ ராமநாதபுரம் மகாராஜாவுடைய பேரன், சேதுபதி மகாராஜாவுடைய பேரன், கட்டபொம்மன் பேரன், திருமல் நாயக்கர் பேரன்லாம் இருக்கிறாங்க, நம்ம மத்தியிலாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பேசி பார்த்தா ஒன்று கண்டுபிடிக்கலாம், இந்த தந்தை வழி முன்னோர்களை அவர்கள் மிகவும் மதிக்கிறார்கள். இது அவங்க ரத்தத்திலே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அமானுஷ்யமான சக்தி ஒன்று இருக்கிறது. இறைவனை நாம் இந்த கோத்திர நாராயண வியூகமாக வழிபடும்போது நமக்கு அமானுஷமான இளமையும் அமானுஷமான ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது. அதை நடைமுறை வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி பல பேருக்கு வியாதிகள் குணமாக இருக்கின்றன, அற்புதமாய் குணமாக இருக்கின்றன, மருந்துடனும் குணமாக இருக்கின்றன, மருந்து இல்லாமலும் குணமாக இருக்கின்றன. அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடமாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தொடங்கி பிரம்மா பிரஜாபதி என்று வரிசையாக நம் தந்தை வரை முடியக்கூடிய அந்த முன்னோர் பரம்பரையிலே அந்த பரம்பரைக்கு உள்ளே ஒளிந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை, அந்த கோத்திர நாராயணனை வழிபட வேண்டும். ஒரு 5 நிமிஷம். எப்படி வழிபட வேண்டும்? ஆரோக்கியத்துக்கு என்று அவன் ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறான் தன்வந்திரியாக. அந்த தன்வந்திரிக்குன்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம், அச்சுத அனந்த கோவிந்த விஷ்ணு நாராயண அமிர்த ரோகான் மே நாஷே அசேஷான் ஆஷு தன்வந்திரே ஹரே. உங்களுக்கு இவ்வளவு சொல்ல முடியாட்டி தன்வந்திரி நாராயணா அப்படின்னு சொன்னப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த முன்னோர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை இந்த உடலை தந்த ஒரு கொடையாளியாக எண்ணி வழிபாடு செய்வது என்பது நமக்கு நாம் சாப்பிட்ற மருந்துகளுக்கு 10 மடங்கு வீரியம் அதிகமாகும்படி பண்ணும், ஆயுளை நீட்டிக்கும், இளமையை நீட்டிக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
இதைத்தான் நாம் எல்லோரும் செய்கிறதில்லை. இன்றைக்கி யாருமே செய்கிறதில்லை. இதை மறந்துட்டோம் அடியோட. கருட புராணத்தை சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மீக இடேற்றத்துக்கு நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும்னு சொன்னால் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இதை தானே செய்ய போகிறாங்க. ஆனால் அன்றைய அந்த மன்னர்கள் செய்தார்கள். அதனாலே அவங்க உலக சக்கரவர்த்திகளாக இருந்தார்கள். அரபு நாட்டிலிருந்து ராஜாலாம் வந்து இங்கே கப்பம் கட்டியிருக்கிறான். இவர்களை தோற்கடிக்க யாரும் இல்லை. அப்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே பாரசீகத்திலேருந்து முகலாயர்கள் வந்தது, அப்புறம் டச்சுக்காரன் வெள்ளைக்காரன்லாம் வந்தது. அதை ஒரு நம்பிக்கையோடு செய்கிறவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. இது என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் முயன்று பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு மெயின் டிசிப்ளின். ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துக்கு குறையாமல் செய்யணும். அதிகம் பண்ணால் அதிக பலன். அடுத்தபடியாக உண்ணும் உணவுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க நம்ம பெரியவங்க. அது சும்மா நன்றி சொல்லுங்கள், கிரேஸ் சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு மேல்நாட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதை நைவேத்தியமாக நீங்கள் பகவானுக்கு படைக்கணும். இந்த உடம்புக்குள்ளே பகவான் இருக்கிறான், அவனுக்கு இது நைவேத்தியமாக போகட்டும் என்று நீங்கள் நினைக்கணுங்கிறான். பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? வயிற்றுக்குள்ளே இருந்து ஜாடராகினியாக உணவை ஜெரிப்பது நான் தான் உங்கள் ஜீரணத்துக்கு காரணம் அப்படின்றான். அப்போது அதை கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி சாப்பிட்றது. உள்ளே இருக்கிற கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம். அது ஒரு யஜ்ஞம் ஆகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே ஆயுள் ஆரோக்கியம் என்ற 2 நமக்கு கிடைக்கிது பகவான் கிருபை மூலமாக. அது இல்லைன்னா அந்த உணவு பசி அமர்த்துறதுக்கு மட்டும் பயன்படுது. அல்லது பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், மெடிக்கலி ஸ்பீக்கிங் ஓரளவு புரோட்டீனு, மினரல், சத்து பொருள் கிடைக்குது, அவ்வளோதான். ஆனால் அமனுஷமான முறையிலே உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கணும்னா இதை நீங்கள் பானம் குடித்தாலும் சரி, டீ குடித்தாலும், காஃபி குடித்தாலும், டிஃபன் சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி சாப்பிட வேண்டும். அடுத்து உண்ணப்படும் உணவு அன்னம் பிரம்ம உபனிஷத் சொல்லுது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே, அது சாதமாக இருக்கலாம், சப்பாத்தியாக இருக்கலாம், முறுக்காக இருக்கலாம், கத்திரிக்காயாக இருக்கலாம். எதுவானாலும் அது உடம்புக்குள்ளே போய் நமக்கு சதையாக மாறுது, எலும்பாக மாறுது, புரதமாக மாறுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் தான் உங்களுக்கு அன்னம் வடிவில் இருக்கிறான், சாதம் வடிவில் இருக்கிறான். அன்னம் பிரம்ம. அவன் நாம் உண்ணப்படும் பொருள் வடிவிலே இருந்து நம் உடலை வளப்படுத்துகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் அதை நாராயண ஸ்வரூபமாக எண்ணி கிருஷ்ணார்ப்பணம் என்ற முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை நாராயண ஸ்வரூபமாக நினைத்து, நாராயண நாராயண இது எனக்கு நன்மை விளைவிக்கட்டும் என்கிற ஒரு மனோபாவனையோடு நீங்கள் சாப்பிட்ற போது உணவில் இருக்கிற தீங்குகள் விலகுகின்றன, நற்பலன் பன்மடங்கு அதிகமாகிறது. இதை நீங்கள் டெய்லி செய்து வாங்க. அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப மிராக்குலஸாக தெரியும், அற்புதமாக தெரியும். அப்புறம் அடுத்து ஒரு கோட்பாடு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? சாப்பிடாம துன்பப்படுறவனை விட சாப்பிட்டதுனால துன்பப்படுறவன் தான் உலகத்தில் அதிகங்க. நல்லா இருக்குது நாக்குக்கு அப்படின்னு சொல்லி சும்மா தின்னுக்கிட்டே இருக்கிறானே, அவன் வியாதிகளை உருவாக்குகிறான். இதம் சரீரம் வியாதி மந்திரம் ஒரு பழமொழி. இந்த உடலானது வியாதிகளின் இருப்பிடம். வாதரோகம், பித்தரோகம், ஸ்லேத்ம ரோகம், ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வியாதிகள் காத்துக்கிட்டு இருக்கு. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு போலன்னு பெரியவள் மாதிரி சொல்லுவார். அதை நீங்கள் எப்போ தூண்டி விடுறீங்க வியாதியன்னா,
பசித்து புசி என்று ஒரு கோட்பாடு இருக்குது. முதல்ல சாப்பிட்டது ஜீரணம் ஆகிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்து சாப்பிடணும். முதல்ல சாப்பிட்டது இன்னும் அரைவாசி தான் ஜீரணம் ஆகிருங்கிற போது அடுத்ததுக்குள்ளே அனுப்புகிறீங்க. அது பல வியாதிகளுக்கு காரணமாகிறதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உணின். முதல்ல சாப்பிட்டது ஜீரணமான பிறகு நீங்கள் சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்தே வேண்டாம், நோயே இல்லை. நம்ம யாரும் அதை செய்கிறது இல்லையே. நல்லா ஜீரணமாகிறதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு அல்வாவை பார்த்துட்டு கொஞ்சம் கொண்டா அப்படி அதுக்காக இது நிற்க போகுதா வெள்ளை உள்ள. அப்போது ஒரு துண்டு பொருளை பார்த்தாலோ ஒரு பெரிய சுவையான பொருளை பார்த்தாலும் அந்த வயிற்றை பற்றி கவலைப்படாமல் நம்ம பாட்டு கூட வெளியில் தானே இருக்கிறோம். அது பல வியாதிகளுக்கு காரணமாகிறது. அதனால் பசித்து புசி வயிறு காலியாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு இடையில ஏதாவது உணவுப் பொருள் கிடைச்சா அதை பத்திரமா அலமாரியில் வைப்பேன், பசிக்கிற போது எடுத்து சாப்பிடுவேன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் மட்டும் இல்லை, பல வியாதிகள் வராது. ஏன்னா ஒரு உணவுப் பொருள் ஏற்கனவே இருக்கிற போது இன்னொரு உணவுப் பொருள் திணிக்கிறப்போ அந்த பழைய உணவானது புளிச்சு போகுது. இட் பிகம்ஸ் ஓவர் ஓல்டு. ஏன்னா இது ஜீரணமாகிற வரைக்கும் அந்த வயிறை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கா, அந்த ஆசிடிட்டி அதிகமாகுது. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உணின். சாப்பிட்டது தீர்ந்து போச்சுன்னு உறுதியாக தெரியாமல் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வேணும் உங்களுக்குன்றார். அப்புறம் அடுத்த ஒரு குறிப்பு என்னென்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை வயிற்றை காய போடுறது நல்லது. ஏன்னா நம்ம வயிற்றுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல, சதா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற என்ஜின் உண்டுன்னா அதுதான் அது. அதனால் 15 நாளைக்கு ஒருக்கா அவர் ஏகாதசிங்கிற பேரில் விரதம் இருந்தார்கள் முன்னோர்கள். இப்போ நமக்கு அது முடியறதில்லை. ஏகாதசி பேச்சை தயவு பண்ணி எடுக்காதீங்க, எங்களால் பட்டினி கிடக்க முடியாதுங்க என்று திடனடியாக உடனே பதில் சொல்லி கொடுக்குறார்கள். சரி, காலத்தின் போக்கு அப்படி இருக்குது. மனிதனுடைய மனசு ரொம்பவும் கட்டுப்பாடு இழந்து போச்சு. பரவாயில்ல. ஏகாதசிக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம். ஏகாதசி அன்றைக்கி என்னால் பட்டினி கிடக்க முடியாது, நெரிசலமாக இருக்க முடியாது. ஆனால் ஏகாதசியை நான் மதிக்கிறேன், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். அதுக்கு அடையாளமாக இன்றைக்கி காப்பியை நிறுத்திடுறேன், அல்லது 4 காப்பி குடிக்கிறது இன்றைக்கி 1 காப்பி தான் குடிப்பேன். அப்படி ஏதோ ஒரு சின்ன தியாகம் பண்ணி அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தீங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு நம்ம அதிகம் சாப்பிடுவதனாலே பாப புருஷன் பலப்படுகிறான், அவன் ஒரு கட்டுக்கு வர்றான். பாப புருஷன் இருக்கிறதுனால தான் வியாதி வருது. ஸோ சம் ரெக்கக்னிஷன். இன்றைக்கி ஏகாதசியா, சரி ஒரு இட்லி குறைச்சிக்குவோம், அதில் 4 காப்பி குடிக்கிறது 1 காப்பியை நிறுத்திடுவோம். அப்படிங்கிற போது பகவான் சரி பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு நமக்கு அவன் கோஆப்ரேஷன் கொடுக்குறான் என்று கருணையின் பேரிலேயே நம்மை ஆசீர்வதிப்பான். அதை செய்கிறதுக்கு பழகுங்க. அப்புறம் இந்த கிழக்கு திசையினுடைய முக்கியத்துவம். சூரியன் கிழக்கு தான் உதிக்கிறான். அது மங்கள சக்திகளினுடைய இருப்பிடம், மொத்த இருப்பிடமாக இருக்கிறது. சாமி கோயில் பார்த்தீங்கன்னா கிழக்க ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பூஜைகள்லாம் அப்படி தான் இருக்கும். கிழக்க பார்த்து இறை வழிபாடு செய்கிறது உங்களுடைய ப்ரேயரை பன்மடங்கு பலப்படுத்தும். அதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். சாப்பிடும்போது கிழக்க பார்த்து சாப்பிடணும், தூங்கும்போது கிழக்க தலை வச்சு படுக்கணும். தெற்கு திசையை அவாய்ட் பண்ணிடுங்க, சாப்பிட்றதுக்கும் சரி தூங்குறதுக்கும் சரி. அது ஆயுள் ஆரோக்கியத்தை குறைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த ஒன்றை கொஞ்சம் கூடுமான வரைக்கும் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறிப்பாக பலன் தெரியும். இப்போ கிழக்க பார்த்து ஒருத்தன் சாப்பிட்றான், ஒருத்தன் வடக்கே தெற்க பார்த்து சாப்பிட்றான் அப்படின்னா, கிழக்க பார்த்து சாப்பிட்றவனுக்கு சாப்பிட்டு முடித்த உடனேயே அது வரைக்கும் 50 கிலோ வெயிட் தூக்குறவன் 200 கிலோ தூக்கிடுவான் உடனே. அப்படி நான் சொல்ல வரல, அப்படி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஆன்மீகத்திலே எந்த பர்சூட்டுக்கும் அப்படி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காது. இன் டியூ கோர்ஸ் நாளாக நாளாக அதை கண்டுபிடிக்கலாம். வெறிப்பாக தெரியாது, கூர்ந்து பார்த்தா தெரியும். அப்போ கிழக்கு திசையினுடைய
புனிதத்துவத்தை ஒத்துக்கொண்டு அதை நம்ம அவைல் பண்ணிக்கணும். சாப்பிடும்போது, தூங்கும்போது, சவரம் பண்ணும்போது கிழக்க பார்த்து பண்ணக்கூடாது, அமங்கலமான காரியம் அது. அப்போ கிழக்கு திசையினுடைய ஒரு உன்னதமான புனிதத்துவத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உத்தமமும் கிழக்கு. அப்புறம் பல பேர் நமக்கு உதவி கேட்டு வர்றாங்க. சில பேர் என் பிள்ளைய கொஞ்சம் படிக்க வைங்கன்றான். சில பேர் உங்கள் பழைய துணிமணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன், நான் போட்டுக்கிறேன் அப்படிம்பா. சில பேர் எனக்கு இருக்கிறதுக்கு இடமில்லை, கொஞ்சம் இந்த வெராண்டா ஒதுக்கி கொடுங்களேன்பா. பலவிதமான உதவிகள் கேட்குறாங்க. சில பேர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க ஜாபுக்கும்பா. அந்த உதவிகளை நாம் செய்கிறோம், செய்யாமலும் விடுறோம். சூழ்நிலையை பொறுத்தது அது. ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன்றுக்கு மட்டும் சாஸ்திரத்தில் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கு. என்ன எக்ஸப்ஷன் சொல்லியிருக்குன்னா, மற்ற எல்லா விஷயத்துக்கும் காலம், நேரம், நபர் இதெல்லாம் பார்த்து செய்யணும். பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்றதெல்லாம் அதுக்கு தான். ஆனால் பசிக்கு ஒருத்தங்க சாப்பாடு கேட்குறான்னா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். சங்கர கீதையில் வியாச பாரதத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு, ஒருத்தன் கொலைகாரன் 8 பொண்ணுங்களை கெடுத்தவன் அவன் ஐயா பசிக்குதுங்கிறான்னா அதெல்லாம் பார்க்காத, அந்த ரெக்கார்டெலாம் பார்க்காத, அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும். பசின்னு வந்துட்டான்ல, சோறு போ. பசித்தவனுக்கு உணவிடுவதற்கு நேரம் பார்க்க வேண்டாம், காலம் பார்க்க வேண்டாம், தகுதி பார்க்க வேண்டாம், இடம் பார்க்க வேண்டாம். என்ன ஒரு வேலை முகூர்த்தம் சரியில்லைன்னா கூட பசிக்கு உணவிட்டால் அது புண்ணியமே. அன்னதானம் ஒன்று மட்டும் எந்த சட்டத்துக்கும் அடங்காது அப்படின்னு அந்த சங்கரகீதையில் பார்க்குறோம். மற்ற ஸ்மிருதிகளையும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், பசி என்று ஒரு நெருப்பு வயிற்றிலே பற்றி எரியும் போது அந்த இந்த வடலூரார் புஸ்தகங்களில் பார்க்கலாம். உலகாளும் சக்கரவர்த்தியும் பசி வந்தால் தன் வாளை எடுத்து வீசிவிட்டு அடுப்படி நோக்கி ஓடுகிறான் அப்படின்னு எழுதியிருப்பார். எப்பேற்பட்டவனுக்கும் பசி வந்துட்டால், பசி வந்தால் 10ம் பிறந்துடும், மானம் மரியாதை எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதனால் ஒருத்தர் பசிக்குன்னு வந்தால் உடனே சோறு போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன முடியும், ஒரு ரூபா கொடுக்கலாமா, இந்தா என்னால் இதுதான் முடியும், ஏதாவது வாங்கி தின்னுப்போ அப்படின்னு சொல்லி பசிக்குதுன்னு வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புறது இல்லைன்னு ஒரு கொள்கை வச்சுங்க. இதனால் நீங்கள் உங்கள் கோடிக்கணக்கான சொத்தை இழக்க போகிறதில்ல, உங்கள் வீடு வாசல்லாம் பத்திரத்தை மாற்றி கொடுக்க போகிறதில்ல. அந்த நேரத்துக்கு ஏதோ வாட் எவர் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, கொஞ்சம் ஒரு வாழைப்பழம், ஒரு தொடுகறி, இது செய்யலாமே. அதை பண்ணி வர்றவனுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் விருத்தி ஆகிறது. பசி என்று வந்தவனை இல்லை என்று சொல்லி விரட்டுகிறவனுடைய ஆயுள் குறைகிறது, ஆரோக்கியம் குறைகிறது. அதனால தான் நோய்வாய்ப்பட்டவர்கள் வைத்தியம் பார்க்குற போது கொஞ்சம் ஈகை வேணும், அவங்களுக்கு கொஞ்சம் தானம் பண்ணுங்க, நோய் சீக்கிரமாக பண்ணும். இது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. நான் பெரிய அமௌண்ட்டு லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் தானம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே தூக்கி கொடுத்துருங்கன்னு சொல்ல வரல. வாட் எவர் லீஸ்ட் அமௌண்ட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, அதை கொடுங்க. அது முடியும், எல்லாராலையும் முடியும். பிச்சைக்காரன் கூட தானம் பண்ண முடியும், இந்த மாதிரி தானம். அதனால் பசி என்று வந்தவனுக்கு இல்லை என்று சொல்வதில்லை என்ற ஒரு கொள்கை வைத்திருக்கிறவனுக்கு நோய்கள் குறையும். அப்புறம் ஜப்பானில் ஒருத்தர் விறகு வெட்டி பிழைக்கிறார். தானே விறகு வெட்டி அதை விற்று அந்த காசு வச்சு அரிசி வாங்கி சாப்பிட்டு சமைக்கிறார், நல்லா இருக்கார். இதில் என்ன ஆச்சரியன்னு கேட்குறீங்களா? இது நான் பத்திரிகையில் படித்தேன். அந்த விறகு வெட்டிக்கு வயசு 145. இவரே போய் விறகு வெட்டுறாருங்க 145 வயசில். என்னென்னு கேட்டால், எங்கள் பெரியப்பா அப்பாலாம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. மூச்சை நல்லா இழுத்து அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் வெளியே விடுறது.
பிராணாயாமம் தான், வேறு என்ன. இதில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு செட்டு பல் விழுந்து மறுபடியும் முளைச்சி, மறுபடியும் செகண்ட் செட்டு விழுந்து மறுபடியும் முளைச்சி, மறுபடியும் தேர்டு செட்டு விழுந்து அடுத்து முளைச்சிருக்கு. 3வது செட்டு பல் இப்போ என் வாயில் ஒரு பல் கூட ஓட்டை இல்லைன்றார். எனவே இந்த ஆக்சிஜனை தங்க வைக்கிறது, ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட். அது பிராணாயாமங்கிறது ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. மூச்சை கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுருந்து விடுது. இது ஒரு நிமிஷமாவது பண்ணலாமா? அது பண்ணுற போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருது, ஆயுள் நீடிக்குது, ஆரோக்கியம் நீடிக்குது. இதெல்லாம் யோக சாஸ்திரம், இந்து மதம் சொல்லிக் கொடுக்குற சுருக்கமான வழி. அப்புறம் பகல் நேரத்தில் தூங்குறது, இது வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம நாட்டில் பகல் தூக்கம்ங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப குறைவுங்க. இவன் வந்த உடனே 1 hour ஸ்லீப் ஆஃப்டர் லன்ச் அப்படின்னு பழக்கி விட்டு போயிட்டான். இவன் ஒரு பழமொழியை வேறு ஏற்படுத்தி, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு. அது என்னென்ன சாஸ்திரம் என்ன சொல்லுது? பகலில் தூங்குகிறவன் மூதேவியை வா என்று அழைக்கிறான். உங்கள் புண்ணியம்லாம் மைனஸ் ஆகுதுங்க. அது தூங்குறவன் சாதாரண மனுஷனுக்கே அது தப்புன்னு சொல்லியிருக்கு. அவன் பிராமணனாக இருந்தான்னா, ஒரு பிராமணன் பகலில் தூங்கினால் அவன் விழித்து எழுந்து ஸ்நானம் செய்து 800 தடவை காயத்ரி சொன்னால்தான் மறுபடியும் அவன் பிராமணன் ஆகிறான் அப்படின்னு ஸ்மிருதி சொல்லுதுங்க. அப்போ பகல் தூக்கம் எவ்வளோ கெடுதல்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் டே ஸ்லீப். பகல் தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. என் குருவுடைய மூத்த புத்திரர், அவர்கிட்ட நான் எப்போ ஃபோன் பண்ணி, இப்போ மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணிடுறேன், எடுக்கிறாரு, சாரி உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டேன்னா அப்படின்னா உடனே இல்லை, எனக்கு பகலில் தூங்குகிற பழக்கம் இல்லை அப்படிம்பார். அந்த மாதிரி சில நல்ல பழக்கங்களாலே அமனுஷமான பலன்களை நாம் அடைவதற்கு மார்க்கம் உண்டு. அப்புறம் கடைசியில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். மனுஸ்மிருதி சொல்லுதுங்க, நம்மை விட வயதிலோ அறிவிலோ அனுபவத்திலோ ஞானத்திலோ பெரியவர்கள், அவர்கள் நின்று கொண்டிருக்கும்போது நாம் உட்கார்ந்திருந்தால் நம் ஆயுளும் ஆரோக்கியமும் சரசரசரன்னு குறையுது அப்படின்னு மனு சொல்கிறாருங்க. ஸ்மிருதியில் மனு சொல்கிறார். அதனால நம்மை விட அறிவிலும் வயதிலும் ஞானத்திலும் அனுபவத்திலும் பெரியவர்கள் நின்று கொண்டிருந்தால் ஒன்று அவங்களுக்கு உட்கார இடம் கொடுங்க, இல்லை நீங்கள் நின்றுச்சு நின்றுக்குங்க. அவங்க நிற்கும்போது நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் ஆயுளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, விலங்கு இதை செஞ்சால் விலங்குக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. ஒரு வயசில் பெரிய நாய் நின்றுக்கிட்டு இருக்கு, ஒரு குட்டி நாய் உட்காந்துருக்குன்னா இந்த நாய்க்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுக்கு 6ஆம் அறிவு இல்லை. 6ஆம் அறிவு உள்ளவன் மனிதன், அவனுக்கு ஞானம்னா என்னென்னு தெரியும். யாரை மதிக்கணும், எப்போ மதிக்கணும், எதுக்கு மதிக்கணுங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி அவன் மதிக்காமல் போகிற போது அவன் ஆயுள் ஆரோக்கியத்தை குறைக்கிறான் பகவான். அது மட்டும் இல்லை, வயசில் பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. இப்போ மேல்நாட்டில் அதான் பழக்கமாக இருக்குது. மேல்நாட்டில் வாத்தியாரையே மாணவன் பேர் சொல்லி கூப்பிட்றான், பாட்டியை பேர் சொல்லி கூப்பிட்றான், சில பேர் அப்பாவையே கூட பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. இதில் என்ன இருக்குது, பேர் எதுக்கு வைக்கிறது, சொல்லி கூப்பிடுறது தானே வைக்கிது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மரியாதை குறைவான ஒரு காரியம். மனைவி கணவனை டே ஆதி வரதா வாடா அப்படின்னு கூப்பிட்ற காலம் ஆகி போச்சு. இப்போது இது என்ன ஆகுது, அவனுக்கும் ஆயுசு போச்சு, இவளுக்கும் ஆயுசு போச்சு. உடம்பு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மினிமம் ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும். அது போயிட்டுதுன்னா உங்கள்கிட்ட என்ன இருந்து பிரயோஜனம் என்ன? அதை பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்கு இதெல்லாம் ஒரு அடிப்படையான தேவைகள். இன்னும் இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் முக்கியமானவற்றை மட்டுமே இப்போ எடுத்து சொன்னேன். இதை நீங்கள் பெரும்பாலும் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் எடுத்துங்க. யுனானினாலும் பரவாயில்ல, ஹோமியோபதினாலும் பரவாயில்ல, அலோபதினாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற மருந்து சாப்பிடுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இன்னும் வீரியம் உள்ளதாக உங்களுக்கு உதவி செய்யும். மருந்து செலவு குறையும்.
இந்து மதம் இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் அதை உங்களுக்கு நினைவூட்டி இதை கடைப்பிடித்து பாருங்கள், உங்களுக்கு வியாதி வராது என்று சொல்லுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.